ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் போதிய பராமரிப்பின்றி காணப்படும் நிலையில் ஆங்காங்கே சுங்கச்சாவடிகளை மட்டும் அமைத்து கொள்ளை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்கு பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசு இதனை பரிசீலிக்காமல் மாநிலத்தில் மேலும் 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைத்து கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நங்கிளைக்கொண்டான், திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி ஆகிய 3 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நங்கிளைக்கொண்டான் சுங்கச்சாவடியில் ஒரு முறை சென்று வருவதற்கான கட்டணம் 60 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும், ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் 95 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் ஒரு முறை சென்று வருவதற்கான கட்டணம் 55 ரூபாய் முதல் 370 ரூபாய் வரையும், ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் 85 ரூபாய் முதல் 555 ரூபாய் வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாகம்பட்டி சுங்கச்சாவடியில் ஒரு முறை சென்று வர 60 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும், ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் 90 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.